ஒரு நாள் சாயந்தரம் நான் காலேஜில் பாடம் 3 o'clock ஒரு கிளாஸில் நடத்திட்டு இருந்தேன். அப்போ ஃபோன் வந்துச்சு. அப்போல்லாம் செல் கிடையாது. காலேஜுக்கு ஃபோன் வந்து கூப்பிட்டாங்க. தென் வந்து பேச, இல்லை நீ புறப்பட்டு வா, இல்லை நாளைக்கு இல்லை இப்போவே 6-7 மணி இருக்கு. போனேன். வீட்டுக்குள்ளே போனோன்னே ஒரு கவர் எடுத்து என்கிட்ட கொடுத்தார். எதுக்கு சத்குரு அப்படின்னா, பிரதிஷ்டை ஆகும்போது பிரதிஷ்டையில் என்னை அர்ப்பணிக்க வேண்டிய தன்மை வந்துருச்சுன்னா இந்த கவரை நீ ஓப்பன் பண்ணுற, இதில் என்னென்ன செய்யப்படணும்னு நீட்டாக எழுதி வச்சுருக்கேன். எனக்கு இல்லை சத்குரு, அன்றைக்கி தான் சொல்லிட்டீங்களே, இப்படி தான் இன்னும் 80-20 இருக்குப்பா அப்படின்னார். 20% we should not rule out. நீங்கள் தான் வேணும் சத்குரு, எங்களுக்கு தியானலிங்கம் வேண்டாம், வேறு ஒன்றும் வேண்டாம், ஈஷா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீங்கள் இருந்தால் போதும் எங்களுக்கு. அப்போ சத்குரு சொன்னாங்க, நான் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு என்னால் முடிஞ்ச கொஞ்சம் மக்களுக்கு என்னோடய சக்தி வெளிப்படுத்தி போக முடியும். ஆனால் தியானலிங்கம்னு ஒன்று பிரதிஷ்டை பண்ணிட்டோன்னா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு இது நான் என்ன பண்ணுறனோ அதே தன்மையில் சக்தி போய் மக்களுக்கு போய் சேரும். அவங்க உயிர் கொடுத்து உருவாக்கணுங்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இது எவ்வளோ பெருசுங்கிறது எங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சுது.